ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹைக்கில் ஸ்டிக்கி ஆப்ஷன் இருக்கும். ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி நிறைய ஸ்டிக்கர் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரஜினி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, கபாலி ஸ்டிக்கர்ஸ் அந்த ஆப்ஷன் மூவி ஸ்டிக்கர் இருக்குது. நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஓகேங்களா, எப்படி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஹைக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் ஹைக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதில் ஆப்ஷன் போனீங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டிக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டிக்கின் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி லைனாக காட்டும். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மட்டும் காட்டும். நீங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஸ்டிக்கி ஆப்ஷன் யூஸ் பண்ணணும், ஹைக்கோட ஸ்டிக்கர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரி, வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் மார்க் இருக்கும், அது டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைக் சிம்பிள் ஒன்று வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ளூ கலர் ஹைக் சிம்பிள் ஒரு ஐக்கன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் யாருக்கு ஸ்டிக்கர் சென்ட் பண்ணணுமோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்கும். அது யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இது போதாது, எனக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, இப்போ தமிழ் ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்குது, ரஜினி டைலாக் ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்குது. அது வேணும்னு நினைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்த்தோன்னா ஹைக் ஸ்டிக்கரை வந்து நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.